ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன விளாக் போடுறோம் அப்படின்னா, எல்லாம் ஃபேமிலியாக மருதமலைக்கு கிளம்பிட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷேர் பண்ணி குடிக்கலாங்க அப்படின்னு சொன்னங்காட்டி சரி ஓகே வாங்கிட்டு போய் எல்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. சரி இப்போதைக்கு பஸ்ஸு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஆட்டோ புக் பண்ணி ரேபிடோவில் அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறமா பின்னாடி பைக்கில் நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ரோட்லெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்தோம். பாரதியார் யூனிவர்சிட்டி அங்கே தான் இருந்தது. ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரீயாக இருந்ததுங்க. அப்படியே காடு ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பூந்தோட்டத்தோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நாங்கள் மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓவர் டிராஃபிக்காக இருந்தது. காரில் பார்த்திங்கன்னா நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை மட்டும் விட்டுருந்தாங்க. வந்தோடனே நீர்மோர் ஊற்றிட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு நீர்மோர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நீர்மோர் எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தோம். குடித்ததுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் முன்னாடி போகிறதுக்காக கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க மற்றவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்க எல்லாமே படி வழியாக நாங்கள் போயிடறோம் அப்படின்னு சொன்னங்காட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. என்ன வேங்குறீங்க நடையெல்லாம், முருகா அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா வெயில் தாக்கம் அதிகம். அவங்கோட்டுக்கு அப்படியே சொல்லிட்டு சல்லுன்னு நடந்து இவங்கோட்டு போயிட்டே இருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3/4 மணி நேரம் இவங்க படி ஏறி கிளம்பினாங்க. அப்போ இருந்து ஒரு 3/4 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பைக் போகிறக்கே ஓப்பன் பண்ணி விட்டாங்க கேட்டை. கார் நாட் அலவுடு, கோயில் பஸ்ஸு மட்டும்தான் இருக்கும். அதில் தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டம் ஜெகஜோதியாக இருந்ததுங்க அந்த அன்றைக்கி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வழியாக மேலே சேர்ந்துட்டோம். பார்த்தா அப்படியே கோபுரத்தை பார்த்துட்டு சூப்பர் அருமையாக இருக்குது. ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. 48 நாளுக்குள்ளே நம்ம போய் எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்த்தரலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி அந்த அன்றைக்கி கிளம்பியிருந்தோம், சண்டே அன்றைக்கி. சரி ஓகே அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி தானே, சண்டே அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இங்கே பயங்கர கூட்டங்க, ஜேன்னு கூட்டம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க படி வழியாக வந்தவங்களும் மேலே சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பக்கம் மோர் கொடுத்தாங்க. அப்படியே அந்த மோரை வாங்கி குடித்தா சும்மா கெட்டியாக சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் எனக்கு வாங்கி வச்சுருந்தாங்க கொஞ்சம் வீட்டில். குடிச்சு பார்த்துட்டு கடைசியாக போய் பார்க்குறேன் அங்கே காலியாச்சு. சரி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 டம்ளர் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நாங்கள் வாட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். மேலே மருதமலையான பார்க்கலாம் அப்படின்றதுக்கோசரம் வந்திருந்தோம். முருகனை பார்க்குறக்கு நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூலவரை பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கு எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா கூட்டம், அதுலேயும் கூட்டம் தாங்க, ஃபுல் கூட்டம். அப்படியே சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பாட்டு பாடிட்டே இருக்கிறப்ப அப்படியே பக்தி பரவசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்களும் சேர்ந்து அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக முருகப்பெருமானை சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்குறாங்க எக்ஸ்ட்ரா. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். இப்போ சூப்பராக தூணெல்லாம் போட்டு சும்மா நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா கோயில் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க. எவ்வளோ தூரம் நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னாவே எங்களுக்கு தெரியும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருந்தார். அவரை சாமி கும்பிட்டு கொடிமரம் இருந்துங்க, கொடிமரத்தையும் பார்த்து சாமி கும்பிட்டு வந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தில் பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கோபுரத்தை பார்த்திங்கன்னா மேலே கலசனம் நம்மளுக்கு தெரில. கோபுரம் மட்டும் நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் பெயிண்டிங்கில் ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாம்பாடு சித்தர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி போகிறப்போ நம்மளுக்கு கீழே சப்த கன்னிமார்கள் இருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு தெப்பக்கலை இருந்ததுங்க. ரெண்டையுமே பார்த்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். கீழே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா அந்த கோயிலுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ மனசில் அமைதியாக அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது அந்த கோயிலுக்கு ஒரு ஐதீகம். ரெண்டாவது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் சுவாமி சர்ப்பரூபத்தில் காட்சி அளிச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த சாமி சர்ப்பரூபத்திலையோ இல்லை ஒளிவட்டத்துலேயோ காட்சி அளிப்பாங்க அப்படின்றது எப்போவுமே சொல்லுவாங்க. அங்கே நாங்கள் வர்றப்போ அது கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே எல்லாமே சாமி தரிசனமெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
சாப்பிட்டதுக்கப்புறமா ஓகே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா படி வழியாக வந்தாங்க, படி வழியாகவே இறங்கிட்டாங்க. ஏன்னா கூட்டம் வந்து ரிட்டன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது பஸ்ஸுக்கு. சரி பஸ்ஸுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் இறங்கிட்டோம். இறங்குனதுக்கப்புறமா நாங்கள் வந்து பைக்கில் வந்து கிளம்பி ரெடி ஆகி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் போயிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த நாள் எப்படி போயிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை